press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 6 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்களை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்கள் உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா மை ஃபோட்டோ கிளாக். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய மொபைல் டிஸ்பிளேவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பிக்சரை வச்சு ஒரு கிளாக் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மை ஃபோட்டோ கிளாக் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே கிளாக் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாக் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளாக் ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய டிசைன் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கிளாக் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு வச்சுட்டு மேலே வந்து ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஃபோட்டோ இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ஆல்ரெடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளாக் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளாக் சைஸ் அண்ட் பொசிஷன் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய வால்பேப்பரை அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு கிளாக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா ஷிமேஜ். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்பிளேயில் க்யூட்டான ஒரு கேரக்டர் வரணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பூனை, ஸோ அது கூட நம்ம வந்து அடிக்கடி விளையாடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு பூனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷிமேஜ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து 2 ஸ்லாட் மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மற்ற ஸ்லாட்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கலாம். நிறைய கேரக்டர் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு பிடிச்ச கேரக்டரை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஏகப்பட்ட கேரக்டர் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையானது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து பாருங்கள் டெட்பூல் இருக்கார், பிக்காச்சு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ டெட்பூல் வைக்கலாம், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஓகேங்களா, டெட்பூல் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் பூனை எங்கே இருக்கிறது. ஓகே டெட்பூல் வச்சுக்கலாம். ஓகே 2 பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு பிடிச்ச கேரக்டரை வந்து வச்சுக்கலாம். என்னடா தூங்கிட்டுருக்க. ஓகேங்களா, செம்மையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நிறைய அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ வச்சு உங்களுடைய டிஸ்பிளேவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக மாற்றுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா ஐடி கார்டு வாலெட். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மொபைலில் நிறைய ஐடி கார்டெலாம் எடுத்து வச்சுருப்போம். அதாவது ஆதார் கார்டு அண்ட் லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். அதை நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்மளால் தேடிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஐடி கார்டு வாலெட்டில் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஜஸ்ட் நம்ம நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடி கார்டு வாலெட் இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைல்ஸை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இங்கே இருக்கும். ஈவன் உங்களுடைய கேலரியில் அந்த ஃபைல் டெலீட் ஆகிட்டாலும் இந்த இடத்துல எப்போவுமே இருக்கும். நம்ம ஷேர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஆதார் கார்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எப்போ வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரியான ஒரு ஐடி கார்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நேமை வந்து என்டர் பண்ணிவிட்டு நிறைய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஐடி கார்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வைப்பீங்க அப்படின்னா இந்த ஐடி கார்டு வாலெட்டில் வந்து யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா பார்ட்டிக்கல் ஃப்ளோ. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இது ரொம்பலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸை வச்சு நம்ம குழந்தைங்க கிட்ட யார்ட்டா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மட்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு கேம் மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் நகர்த்தும் போது அதுவும் நகரும், ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக வரும். ஸோ இதான் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்மளுடைய விரல் மூலமாக அதை நகர்த்தும் போது அதுவும் நகரும். ஸோ நம்ம வந்து பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கலாம். பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன் உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் வந்து
இந்த பார்ட்டிகல் ஃப்ளோவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன அப்ளிகேஷன் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பார்ட்டிகல் ஃப்ளோவை வச்சு கொடுங்க, அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா ஆல் டூல்ஸ். எஸ், சொன்ன மாதிரியே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே 50க்கும் மேற்பட்ட டூல்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷனோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 3 MB தான். அதனால் தாராளமாக எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவுமே பிடிச்ச அப்ளிகேஷன் இந்த ஆல் டூல்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டூல்ஸ் என்ன அப்படின்னா மியூசிக் குரூப். ஸோ இந்த மியூசிக் குரூப் எதுக்காக அப்படின்னா ஒரே சமயத்தில் 3 பேரோட மொபைலில் ஒரே சாங்கை வந்து நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஈவனாக ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒய்ஃபை கால், நம்ம ஃப்ரீயாக வந்து ஒய்ஃபை மூலமாக கால் பேசிக்கலாம். அண்ட் வாக்கி டாக்கி, ஸோ இதுவும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒய்ஃபை மூலமாக பேசிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவும் நம்ம வந்து ஒரு மொபைலில் இன்னொரு மொபைல் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவுமே அமேசிங்கான டூல்ஸ் இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறது ஒன்றுமே இல்லை, 2 மொபைல்லையும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் மியூசிக் குரூப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து கிரியேட் கொடுக்கணும், அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மியூசிக் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 மொபைல்லையுமே வந்து சேம் சாங் வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் மற்ற டூலும், கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதை தவிர நிறைய சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டெம்பரேச்சர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அதை தவிர நிறைய டூல்ஸ் இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ், நம்ம நடக்கும்போது இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமரா டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை ஒவ்வொன்றத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் ஆகிடும். அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். மோர் தென் 50 டூல்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னன்னா மெக்ராமா. ஸோ ஆக்சுவலி இது வந்து அப்ளிகேஷன் கிடையாது, ஒரு சின்ன கேம், ஆஃப்லைன் கேம், ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆஃப்லைன் கேம். ஓகே, இதில் நிறைய ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேஜஸ்லாம் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோபோட் வரும், அந்த ரோபோட்க்கு வந்து நம்ம கரெக்டான வழி காமிக்கணும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் டாட் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் டாட்க்கு வந்து அதுக்கு வந்து வழி காமிக்கிறோம். அதை தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் இந்த கேமில். ஸோ இதில் ஏகப்பட்ட நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி இந்த கேமை வந்து கரெக்டாக முடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், போக போக இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வெறும் 3rd ஸ்டேஜ் தான். ஓகே, ஓகே, ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வரும், ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும். அதனால் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ண, ஒரு ஆஃப்லைன் கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆஃப்லைன் கேமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே அமேசிங்கான ஒரு கேம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிடிச்ச அண்ட் உங்களுடைய ஃபேவரட்டான அப்ளிகேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.